சேரிட்டி சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் யாவரையும் இன்றைய நிகழ்ச்சியிலும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகும் முன்னால் இந்த சேனல் ஒரு பொது நலத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். சிஎஸ்ஐ என்றும் கூறிக்கொண்டு சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் சொத்துக்களை விற்பனை செய்து 400 வருட வரலாறை மறைத்து 77 வருட விதிமீறல்கள் செய்து வருகின்ற நிகழ்வுகளை ஆதாரபூர்வமாக சட்டபூர்வமாக எடுத்து பதிவிடுகின்ற இது சேனல் தான். இது விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோரும் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே என்னென்னா, திருச்சபையின் அதாவது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் உபகிளைகளுக்கு வழியாக கம்பெனிக்கு சந்தா செலுத்துகின்ற பயனாளிகளுக்கு இங்கே என்ன செய்யுங்க தெரியும்படி நீங்கள் விரும்பினா ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, எல்லாரும் பேசிக்கிட்டுறாங்க, கன்னியாகுமரி டயசிஸ் தேர்தல் நீதிமன்றம் என்ன செய்துச்சான்னா 2 நீதிபதிகளை ஏற்படுத்திச்சான். நீதிபதிகளை ஏற்படுத்திக்கிட்டு என்ன செய்தாங்களான்னா தேர்தல் தேதி அறிவித்தாங்களாம். இது பற்றிய உண்மைகளை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்குறோம். இப்போ பாருங்க, கன்னியாகுமரி டயோசிஸ் என்பது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கிளை. யார் நான் சொல்லலை. இங்கே பாருங்க, ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு காப்பியில் முதல் பேஜை நான் போட்டிருக்கேன். ஆடிட் ரிப்போர்ட் நிறைய வரும் இல்லை, அதில் முதல் பேஜ் பாருங்கள். அதில் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ் ஒரு கிளை என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் இயக்குநர்களும் ட்ரெஷரரும் என்ன சொல்கிறாருன்னா, வங்கிகளுக்கு எழுதின கடிதத்தில் இது என்னது, கன்னியாகுமரி டயசிஸ் எங்களுடைய கிளை, திருச்சபைகள் உபகிளை, அதாவது யூனிட் அண்ட் சப் யூனிட்னு இந்த கொடுத்த 2வது லெட்டரையும் நீங்கள் பார்க்குறீங்க. நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப படித்த மாவட்டம். படித்த மாவட்டத்தில் அதுலேயும் என்னென்னா கிறிஸ்தவர்கள் அதையும் தாண்டி படித்தவங்க 100% எஜுகேஷன். அதில் இவங்க என்னென்னா முன்னாடியே அச்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ ஆனால் என்னென்னா, எதையும் உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அது முடியவில்லையா, மறைச்சிக்கிட்டாங்களா இன்னும் தெரியலை. சரி, இந்த வீடியோவில் பாருங்கள், தெரியும். அப்போது இப்போ என்னது, சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ்க்கு தேர்தலாம். அப்போது ஒரு கம்பெனியின் கிளைக்கு கம்பெனியினுடைய விதிகளின் படி தான் தேர்தல் நடைபெற வேண்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டில் அதுக்கு கீழே இருக்க அந்த சட்டத்தின் படி தான் நம்ம இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டி எலெக்ஷனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே அது என்ன இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக சட்டத்திட்டங்களின் படி தான் நடக்கும் இல்லையா? அப்படி தானே? அதே மாதிரி இங்கேயும் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் விதிமுறைகளின் படி தான் நடக்க முடியும். யார் தான், ஏதாவது நீ பஞ்சாயத்தில் தேர்தல் இருந்தாலும் இந்திய அரசு வழங்கும் என்ன இருக்கணும், வாக்காளர் அடையாள அட்டை இருக்க வேண்டும். உண்மை தானே? உண்மையா பொய்யா? அப்போது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கிளை ஆகிய கன்னியாகுமரி டயசிஸில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் என்ன இருக்கணும், உறுப்பினர் அட்டை இருக்கணும். இருக்கணுமா இருக்க வேண்டாமா? யோசிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சரி, இப்போது என்ன செய்யிருக்காங்கன்னா, ஏதோ உண்மைகளை மறைச்சு OSA 226/2022 ஒரு கேஸை போட்டிருக்காங்க. யார் இல்லைன்னா, அசோகன் சாலமன், அப்புறம் இது கிறிஸ்டின் பாபு, அப்புறம் என்னென்னா ஜெயகர் ஜோசப்னு 3 பேர் பிஷப்பு மேலே போட்டாங்களாம். யாருக்கு மேலே போட்டிருக்கணும்? கிளையாக இருக்கும்போது கம்பெனி பேரில் போடணும் இல்லை. இப்போ நான் ஒன்றும் கேட்குறேங்க, நம்ம எல்லாம் வேலை பார்க்குறவங்க போது யார் அதுக்கு பொறுப்பானவங்களோ, யார் உரிமைப்பட்டவங்களோ, யார் ஓனரோ அவங்க மேலே கேஸ் போட்டால் அதுக்கு சரியான கேஸ் இல்லையா? இங்கே என்னன்னா, போலி நபர்கள், அந்த நபர்களுக்கு அட்டை இதுண்டா, இது உறுப்பினர் அட்டை உண்டா தெரியாது, இவங்க முழுக்கா இல்லையா தெரியாது,
ஏதோ உண்மைகளை மறைச்சு என்னது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். வழக்கு எண் OS 226/2022. இதில் அப்போ நீதிமன்றத்தை ஏமாற்றியிருக்காங்க. மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தை முழுமையாக ஏமாற்றி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் கேட்குறது, அநேகம் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குகளில் என்னென்னா, இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு மேலே என்ன செய்யணும், கிரிமினல் நடவடிக்கை தொடரணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியாச்சுன்னா என்கிட்ட வந்து ஒரு 50க்கு மேலே வழக்கு இருக்குது. அதில் என்னென்ன போலீஸ் கேஸ் கொடுக்கலாம், அப்புறம் என்னென்ன கோர்ட்டில் கேஸ் பண்ணி எடுக்கலாம், இந்த ஆர்டர் இல்லாத இல்லாமல் பண்ணலாம், அப்புறம் என்ன இவங்க உண்மையை மறைச்சதுக்காக வக்கீல் இருக்கும் என்னது இது கோர்ட்டை கலத்தி விடலாம், இப்படியெல்லாம் நிறைய கடத்தி இருக்காங்க. இந்த எல்லா ஆர்டர்ஸும் இருக்குது. நான் ஒன்றுன்னா சொல்லிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப பெருசாக வேணால் தனி வீடியோ பின்னால் போடும். ஓகே. ஸோ இப்போது உண்மையை மறைச்சு இப்போ கம்பெனிக்கா பேன் கார்டை தான் நம்ம உபயோகிக்கும். எல்லா திருச்சபைகள் துணை அலைகள் எல்லாமே என்னது திருச்சபைகள், ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் பிளைண்ட் ஸ்கூலு, டப் ஸ்கூலு எல்லாமே யார்கிட்ட இருக்குது, CSITA கம்பெனியுடைய வருமான வரி அட்டை அதனுடைய பதிவை வைத்து தான் இயங்கி கொண்டிருக்கின்றது. பதிவு இல்லாமல் இயங்க முடியாது இல்லையா? ஆனால் இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா, பதிவு இல்லாததுன்னு என்னது ஆர்டர் ஒன் ரூல் ஆயிட்டு. அது என்னன்னா, ஆர்டர் ஒன் ரூல் ஆயிட்டுன்னா என்னன்னு அதில் கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஆர்டர் ஒன் ரூல் ஆயிட்டுன்னா சாதாரணமாக என்ன செய்வோம், எல்லா ஓணத்துக்கும் முன்னால் எல்லாம் பந்தடிக்காலம் வச்சுருப்பாங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். அது என்னென்னா, அவங்க வருவாங்க, எல்லாரும் ஓணம் கொண்டாட வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு 4-5 நாள் இருப்பாங்க, அதில் விளையாடுவாங்க, ஒரு திருவிழா எடுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கால்டு அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்னா என்ன வேணும், பதிவு வேணும், மூல சட்டம் வேணும், அரசால் பதிவு செய்யப்பட்ட பைலா செட் வேணும், ஆர்டிகல்ஸ் அண்டு மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் வேணும். அடுத்தது என்ன வேணும், பேன் கார்டு வேணும், இல்லைன்னா வங்கி கணக்கு சொல்ல முடியாது. இல்லை, இங்கே வங்கி கணக்கு இருக்குது, நிறுவனங்கள் தொடங்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், இருக்குல்ல. அப்புறம் என்னது, பில்டிங் கூட என்ன செய்ய பிளான் வாங்க முடியாது. அப்படி இதை என்ன செய்தாங்கன்னா, பொய்யை சொல்லி நீதிமன்றத்தை ஏமாற்றி என்ன செய்யிருக்காங்க, என்னென்னா ஒரு ஆணையை வாங்கி அந்த ஆணையில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 நீதியரசர்கள் முன்னாள் நீதியரசர்கள் வந்து தலைமையின் கீழே தேர்தல் நடக்குன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னா அந்த நீதியரசர்களுக்கு வந்து உண்மையை சொன்னாங்களான்னா அது எனக்கு தெரியலை, சொன்னாங்களா சொல்லலையான்னு. யாராவது இதுக்கு பிறகு சொல்லிட்டாங்கன்னா அவங்க போயிடுவாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸில் சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்தை ஏமாற்றி கள்ள ஆர்டர் வாங்கினா அவங்க என்ன, ஒரு நீதிபதிகள்லாம் இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நம்ம எல்லாம் வேற ஆட்கள், ஒன்றுமே தெரியாதவங்க, தவறை கூட பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நீதிபதிகள் என்னது, நிச்சயமாக எத்தனை ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னென்ன பெரிய ஆட்கள், அவங்களுக்கு உண்மையை மறைச்சது தெரிஞ்ச பிறகு அவங்க இருக்க மாட்டாங்க. அடுத்தது இந்த CSITA கம்பெனியில் இதே மாதிரி செய்து என்ன செய்தாங்கன்னா, இந்த கம்பெனி இப்போ 2 நீதியரசர்கள் கீழால் இயங்கி வருகின்றது. கம்பெனிக்கே டைரக்ட் அதில் என்னென்னா கள்ள எலெக்ஷன், அதில் தான் SFI இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. இது ரெஜிஸ்டார கம்பெனி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சு, கன்னியாகுமரி டைசில் இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சு. அதாவது கிளை தானே, கிளை எல்லாம் பண்ணல பண்ணிச்சு. அதன் அடிப்படையில் என்னன்னா இது எல்லாத்தையும் இது என்னது நீதிமன்றத்தில் சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா 2 நீதியரசர்களை நியமித்திருக்கின்றார்கள். அப்போது நீதியரசர்கள் கையில் கம்பெனி இருக்கும்போது கம்பெனியுடைய கிளைகள், துணை அலகுகள், அதாவது உபகிளைகள், இது அத்தனையும் அவருக்கு கண்ட்ரோல் தான் இல்லையா? அப்படி தானே? இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இப்போ என்னென்னா கவர்னர் ஆட்சியர்கள் வந்துச்சுன்னு சொல்லி அவர் கவர்னர் ரூமில் மட்டும்தான் இருப்பார். இங்கே இருக்கிற வில்லேஜ் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபோட கவர்னருக்கா கண்ட்ரோலில் தான் வரும். அப்படி தானே? கலெக்டர் வருவார், அங்கே கீழே இருக்க எல்லாருமே வந்து அவருக்கு கீழே தான். அதே மாதிரி கம்பெனியினுடைய இது டைரக்டர்ஸ் கலைக்கப்பட்டு நீதியரசர்கள் மேற்பார்வையில் வரும்போது கம்பெனியின் கீழ் இருக்கின்ற 23 கிளைகளும் அதில் கீழ் வருகின்ற சுமார் 50,000 அளவிற்கு உபகிளைகளும், அதாவது ஸ்கூலு, காலேஜு, சர்ச்சு, அப்புறம் பிளைண்ட் ஸ்கூலு, டப் ஸ்கூலு, வயசானவங்க பள்ளி, சேரிட்டி சென்டர்ஸு, அப்புறம் என்னென்ன இந்த இது பிஸ்னஸ் சென்டர்ஸ் எல்லாம் வரும். எல்லாமே ஒரு 50,000 அளவுக்கு எல்லாமே அவங்க கீழால் வருகின்றது. அப்போது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, பணத்தையும் வங்கியில் எடுக்க முடியாது, அந்த கிளைகள்லையும் எந்த ஃபங்க்ஷனும் செய்ய முடியாது. இங்கே கன்னியாகுமரியில் வந்து செய்யிருக்காங்கன்னா அவங்க உண்மையை மறைச்சாங்களா, இல்லை வேறு எங்கேயும் இருக்கலாம். இப்போது கன்னியாகுமரி டயசிஸ்ன்னு வேறு யாராவது கூட வச்சுருக்கலாம், இல்லை இது கிளை தானே. அப்போது அதில் என்ன கூட இருக்கலாம். அப்படி இருக்குச்சுன்னா அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா
சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் உபகிளையாகிய ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் வர முடியாது. ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் அவங்க தேர்தல் நடத்தியாங்களாம். ஜூன் மாதம் 13, 14, 15 தேதிகளில் தேர்தல் இருக்குதான். சரியா? அப்போ அந்த தேர்தலில் யாரெல்லாம் போட்டிருக்காங்க? ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர்கள், மாண்புமிகு என்னது 2 நீதியரசர்கள் கீழால வந்திருக்கு. அந்த நீதியரசர்கள் ஒரு சர்க்குலரும் விட்டுருக்காங்க. அதில் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் போட்டிருக்கிறதான். அப்போ இது 2008 இல்லை சென்னை ஹைகோர்ட்டு மதுரை கிளையில் நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது யூஜிசியின் ஆர்டர் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுடைய ரிலேஷனை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இது கல்வி நிறுவனங்களுக்குள்ள, அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளால எந்தவித மத வழிபாடும் மத சம்பந்தமான காரியங்களும் செய்யக்கூடாது. இங்கே என்ன நமக்கு நல்லா தெரியும், சிஎஸ்ஐ என்பது தொழுகை முறை. தொழுகை முறைன்னா ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இல்லை, பாஸ்டர்ஸ் புக்கில் கூட வெளியில் கட்டையில் இருக்குது சிஎஸ்ஐ ஐபன் போட்டு தொழுகை முறைன்னு இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்களான்னு தெரியாது, இனியாவது போய் பாருங்கள். சரியா? அப்போ தொழுகை முறை அதுக்கு எதுவும் கிடையாது. அந்த தொழுகை முறையை அதை ரிலீஜியஸ் இது இல்லை, அந்த ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் என்ன செய்ய முடியாது. ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜுகளால், அதாவது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கிளையாகிய ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அது யாரு, நான் சொல்லலை, மாண்புமிகு நீதியரசர் சந்துரு அவங்க மதுரை ஹைகோர்ட்டில் 2008 இருக்கும்போ போட்டாங்க. அதாவது என்னென்னா, இதே மாதிரி அமெரிக்கன் காலேஜ் இருக்குல்ல, சிஎஸ்ஐடிஏ கம்பெனிங்க உபகிளை மதுரையில் இருக்குது. அதில் என்ன செய்தாங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதில் என்ன செய்தாருன்னா, ஒரு ஆள் கேஸை ஃபைல் பண்ணார். பண்ண உடனே என்ன செய்தாங்க, அந்த இது மாண்பு நீதியரசர் சந்துரு அவர்கள் என்ன செய்தாருன்னா, போலீஸுக்கும் எஸ்பிக்கும், அதான் எஸ்பி கமிஷனர் போலீஸு இல்லை, லோக்கல் ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர், கமிஷனர் போலீஸு, கலெக்டரு, அப்புறம் என்னென்னா டிஜிபி எல்லோரும் என்ன செய்யணும்னா, இவங்களை எந்த இதுவும் நடத்தப்படக்கூடாதுன்னு போட்டு என்னது டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இம்மீடியட்டாக என்ன செய்யணும்னா, இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்ட்டு ஆர்டரை போட்டு அழகாக விட்டுட்டாரு. சரி, அந்த ஆர்டரை கூட நான் ஃபஸ்ட்டு பேஜை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஆன்லைனில் இந்த ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி யூஜிசி இது சம்பளம் வாங்குகிற, அரசனுடைய சம்பளம் வாங்குகிற ஒரு கல்லூரி. அதில் என்ன செய்ய முடியாது, இந்த மத சார்புடைய எந்த ஃபங்க்ஷனும் வைக்க முடியாது என்பது யூஜிசிக்கு ஆர்டர் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு லெட்டர் இருக்குது. அதையும் தாண்டி என்னது மாண்புமிகு நீதியரசர் இது என்னது சந்துரு அவர்கள் ஆர்டரும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும், யாருக்கு இருக்குது, அழகாக நீதி அரசர்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே என்னன்னா, இந்த ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் இப்போ துணை அலகு இல்லை, யார்கிட்ட இருக்குது, சிஎஸ்ஐடிஏ கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது. அந்த சிஎஸ்ஐடிஏ கம்பெனி யார் நிர்வகிக்காங்க, 2 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் கம்பெனியை நிர்வகிக்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு அமர்வு 2 நீதிபதிகள் அமர்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இந்த 2 நீதியரசர்கள் என்ன செய்யணும், இதை டேக் ஓவர் பண்ண இது பண்ணி நிர்வாகம் நடத்த சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் ஏதாவது தனியார் இது இருக்குன்னா என்ன செய்ய முடியாது, கொண்டு வைக்க முடியாது. அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். பர்மிஷன் வாங்கலைன்னா அது தவறான ஒன்று. இதை என்னது இந்த இது இந்த இந்த வழக்கில், அதாவது இந்த OS 256 2022 இது பண்ண நீதியரசர்கள் வாங்கினாங்களான்னு தெரியலை. இருந்தாலும் என்னென்னா, இதுக்கு என்ன இது, அப்போ கடைசி நாளில் யாராவது ஒரு ஆள் இந்த மதுரை ஆர்டர் படி எடுத்து என்ன செய்யலாம், எஸ்பிக்கு பேப்பர் கொடுத்தாலே அவங்க என்ன செய்வாங்கன்னா, நிச்சயமாக வந்து தடை பண்ணிடுவாங்க. ஏன்னா இது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியினுடைய உபகிளை. ஓகே, ஸோ இப்படி பொய்களையை உண்டாக்குனாங்களா, இல்லை சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ்ன்னு வேற எங்கே இருக்கா, எதுவும் அப்படியே இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், கம்பெனி இடத்துல பர்மிஷன் வாங்காமல் இங்கே வரக்கூடாது இல்லையா, வரக்கூடாது இல்லை, நல்லா தெரியுது இல்லை. அப்போது இப்படி என்னென்னா, தொடர் விதிமுறை மீறல்கள்
நீதிமன்ற ஆணைகளை மறைக்கியது, நீதிமன்றத்தை ஏமாற்றியது இதெல்லாம் தொடர்ந்து நடந்து வருகின்றது. நண்பர்களே, நீங்கள் ஒரு சிஎஸ்ஐ தொழுகை முறையை உடைய சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் பயனாளிகள் என்றால் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். புரியல, அதே மாதிரி நிறைய வீடியோக்கள் உள்ளால் இருக்குது, எல்லாமே சட்டப்பூர்வ ஆதாரங்களாக இருக்கும். அதனால் முதல்ல என்ன கொடுத்துருக்கேன், கம்பெனியினுடைய கிளை என்பதற்கான ஆடிட் ரிப்போர்ட்டுடைய ஃபஸ்ட்டு பேஜ் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்க. ரெண்டாவது என்னது, உங்கள் கம்பெனியுடைய ட்ரெஷரர் யார், அந்த பேன் கார்டு நம்பரை சொல்லி இதெல்லாம் எங்கள் பேன் கார்டு எங்கள் கிளைகளுக்கு என்ன செய்யலாம் நான் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அடுத்து தாண்டி என்னென்னா இந்த ஆர்டர்களுடைய ஃபஸ்ட் பேஜை வச்சுருக்கேன். இதில் வந்து யார் யார் இது வழக்கு பதிவு செய்து என்னது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியை அதில் பார்ட்டி இல்லை. பார்ட்டி இல்லாத இருக்கும்போ, அதாவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இது சொத்தில், அதாவது அவனுக்கு வேலைக்காரன்கிட்ட இது என்ன செய்ய முடியாது, கேஸ் போட்டுக்கிட்டு சொத்தை போய் எடுக்க போக முடியாது. இப்போ சிஎஸ்ஐடிஏ கம்பெனியுடைய சுவிசேஷத்துறை கண்காணி தான் பிஷப் இல்லையா, அப்படி தானே? பிஷப்னா சூப்பரண்டன்ட் ஆஃப் ஈவன் சர்ச்சஸ், அதான் மீனிங். ஸோ இந்த இதில் ஒரு யார் கம்பெனி பார்ட்டி இல்லை, இது இது பிஷப் இல்லைட்டு யார் அந்த ஆள் பிஎஃப், போனஸு, சம்பளம், அப்புறம் ஓய்வு பெற்ற பின்னால் என்ன செய்யுது பென்ஷனும் வாங்குற ஒரு நபர். அவர் என்ன செய்ய முடியாது, பார்ட்டியை சேர்த்துட்டு சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு சொத்தை எடுக்க முடியாது. வேலைக்காரன்கிட்ட கேஸ் போட்டுக்கிட்டு இது ஓனருக்கு சொத்தில் ஏற முடியுமாங்க? டிரைவர்கிட்ட என்னது, டிரைவர் பேரில் கேஸை போட்டுக்கிட்டு காரை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் ஆன் இன் சிஎஸ்ஐடிஏ கம்பெனிஸ் கிளை கன்னியாகுமரி டயசிஸ். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி.